Hi, hello friends, welcome to SP Tamil Info channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது ட்ரூட்டி ஃப்ரூட்டி. இது வந்து இன்னைக்கு பப்பாளி காயை வச்சு பண்ண போறோம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பப்பாளி காயை வந்து பாருங்க சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். வந்து இதுல வந்து 1 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்துர்க்கேன். தண்ணி வந்து இதுல 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவு கலர் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க फ्रेंड्स, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கடாய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கொதி வந்துட்டோம். கம்பி பதம்லாம் தேவையில்ல, சர்க்கரை வந்து கரைஞ்சா போதும். பாருங்க சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணி மேலே கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம இந்த பப்பாளி காயை போட்டுடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்தரலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், ரெடி ஆகிடும். பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 4 கலர் செய்ய போகிறேன். அதனால் 4 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வந்து ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர், மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் சேர்த்துடலாம். ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டும். கலர் போய் நல்லா பப்பாளியில் மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டூட்டி ஃப்ரூட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1 ஹவர் வந்து காய வச்சிடலாம். அதோட ஈரப்பதம்லாம் போயிடும்.